ஓகே, பாருங்க அடுத்த சம் பாருங்க. ஃபாதர் ஏஜ் இஸ் 3 times ஆஃப் ஹிஸ் சன்ஸ் ஏஜ். அப்ப என்னது, ஃபாதர் ஏஜ் வந்து அவரோட சன் ஏஜை காட்டிலும் 3 times 3 மடங்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடினா f-5, இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி, இவருக்கு 5 வருஷத்துக்கு, ஏன்னா 2 பேருக்கும் தானே 5 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி இருந்தது அப்படின்னா 4 மடங்கா இருந்தது அப்படின்னு, 4 மடங்கா இருந்தது இதான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து என்ன செய்யணும், ஆன்சர்ல இருந்து போகணும். எப்படி சார் போறது அப்படின்னா, இந்த கண்டிஷனை ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம பாருங்க. இப்போ எனக்கு வந்து இதுல வந்து என்னன்னு தெரியாது, மகனின் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மகனின் வயது நான் வந்து இந்த 4ன எப்பயுமே ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் முதல் எடுக்கணும். இதுல ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எது, 15 இதான ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. அப்ப மகன் வயது 15ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்பா வயது எவ்வளவு, 3 மடங்கு இருக்கணும். அப்ப அப்பா வயது எவ்வளவு, 45. கரெக்டா? இப்ப அம்மா ஏன்னா 3 மடங்கு தானே, 3ஆல பெருக்கணும், அப்பதான் 3 மடங்கு. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடினா இவருக்கு எவ்வளவு இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி 40, 45 மைனஸ் 5. இவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும், 10. அப்ப இவருக்கு எத்தனை மடங்கு இருக்கு, 4 மடங்கு. 4 மடங்கு ஆயிடுச்சு, 4 மடங்கு தானே இருக்கு, 4 மடங்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 15 என்பது சரியான விடை. அப்ப எப்பயுமே முதல் என்ன எடுக்கணும், ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கணும். பாத்துக்கோங்க, இதுதான் ஷார்ட்கட்டு. போலாமா? அடுத்த கணக்கு பாருங்க. ஏ ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். அதற்கு அதன் மூலமாக 3020 ரூபாய் ஊதியம் பெறுகிறார். பியின் உதவியுடன் ஏ அந்த வேலையை 6 நாட்களில் முடிக்கிறார் எனில் பி பங்குத்தொகை என்ன? பாருங்க, ஏ மட்டும் ஒரு வேலையை எத்தனை நாள்ல செய்யறாரு, 6 நாள்ல செய்யறாரு. ஏ வந்து அதே வேலையை பி ஹெல்ப்போட 2 பேரும் சேர்ந்து அதே வேலை எத்தனை நாள்ல முடியுது, 6 நாள்ல. சாரி, ஏ மட்டும் எத்தனை நாள்ல செய்யறாரு, 8 நாள்ல செய்யறாரு. 8 நாள்ல தனியா, ஏன்னா தனியா செய்யறாரு இல்லையா. அதே பியோட உதவி செய்யும்போது 6 நாள்ல செய்யறாரு. ஓகேவா? இப்ப 8 நாள் முடிக்க அவர் அதன் மூலம் அவர் 320 ரூபாய் ஊதியம் பெறுகிறார். பியின் உதவியோட அந்த வேலையை 6 நாட்களில் செய்கிறாரு. பி மூலம் பி மட்டும் எத்தனை நாள் செய்யறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி மட்டும். பி மட்டும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். பி எல்னா ஃபார்முலா என்னது, ப்ராடக்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ். ப்ராடக்ட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் பெருக்கல் டிவைடட் பை வித்தியாசம். இந்த மட்டும் வந்தா இந்த இடத்துல வித்தியாசம்னு வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடுதல் வந்தா ப்ராடக்ட் டிவைடட் பை சம், கூடுதல் வந்தா. சரியா? இப்போ ப்ராடக்ட் என்னது, இந்த 8க்கு 6க்கு ப்ராடக்ட் என்னது, 6 8 ப்ராடக்ட். வித்தியாசம் 2, 4 2 2 அப்ப 24. அப்ப ஏ மட்டும் ஒரு பி மட்டும் தனியா ஒரு வேலையை செஞ்சா 24 நாள் ஆகுது. பி மட்டும் 24 நாள் ஆகுது. கரெக்டா? பாருங்க, எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ஊதியத்தை எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் எஃபிஷியன்சி, திறனை வச்சுதான் பிரிச்சு கொடுப்பாங்க. ஒருவருடைய திறன் எவ்வளவு இருக்கு, அதனுடைய திறனை வச்சு மட்டும்தான் கூலி பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்ப இது திறனா மாத்தணும். திறன் எப்போதுமே மடங்குகளா இருக்கும். அப்ப திறன் வந்து 8:24. ஏன் சார் அப்படின்னா திறனுக்கும் நேரத்திற்கும் ஒன்றுக்கொன்று தலைகீழி, அதனாலதான் ரிவர்ஸ்ல எழுதி. இது நம்பரா இருக்கு, மடங்கா மாத்தணும். 1 8 8 3 24. 1 8 8 3. அப்ப ரைட். இப்ப என்னன்னா பீன் பங்குத்தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. பீன் பங்குத்தொகை திறன் எவ்வளவு, 1 மடங்கு. மொத்தம் எவ்வளவு, 4 மடங்கு. ஏன் 4 மடங்குல பீனுடைய மடங்கு 1. இப்போ 320 ரூபாய். மொத்த மடங்கு எவ்வளவுப்பா, 3 + 1 4 மடங்கு. அதுல பீனுடைய பங்குத்தொகை 1 மடங்கு. அப்ப பாத்தீங்கன்னா 80 ரூபாய் தான் பீனுடைய பங்குத்தொகை. எவ்வளவு, 80 ரூபாய். சரியா? அடுத்து போலாமா? சந்தேகம் இருக்கா? அடுத்து பாருங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிக்கிறார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்ப ஏ பாத்தீங்கன்னா ஒரு வேலைய எத்தனை நாள்ல முடிக்கிறாரு, 35 நாள்ல முடிக்கிறார். பி பாத்தீங்கன்னா ஏயை விட எத்தனை மடங்கு, 40% கூடுதல் திறன்.
40% கூடுதல் திறன் கொண்டவர். சரியா? இந்த மாதிரி சதவீதம் கொடுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, ஏ பி போட்டுக்கணும். இதுனா என்னன்னா இது வந்து திறனை குறிக்குது. இந்த மாதிரி நான் சதவீதம் கூடுதல் திறன்னா திறனை குறிக்குது. அப்ப ஏ எவ்வளவுன்னு தெரிஞ்சாதானே பி வந்து 40% கூட்ட முடியும். அப்ப ஏ வந்து 100 வச்சுக்கணும். இது வந்து 40 கூட்டினா 140 ஆயிடும். ஸோ இது டிவைடட் பை 20 பண்ணீங்கன்னா 5 7. அப்ப இதுதானே திறன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ திறன். இப்போ என்னன்னா பி ஆனவர் அந்த வேலையை செய்ய, பி மட்டும் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல இருக்கும் பி மட்டும். அப்ப ஏ எவ்வளவு செய்யறாரு? 35. இப்ப பிக்கு வந்து திறன் ஏ விட அதிகம், அதனால இந்த 35 நாளோட குறைவான நாள்ல தான் செய்வார். ஏன்னா திறன் அதிகம் இல்லையா? அப்ப குறைவு அப்படிங்கிற வார்த்தை வந்தா நம்ம என்ன செய்யணும்? மினிமம் பை மேக்சிமம், சிறிய எண் பை பெரிய எண், பெரிய எண். இந்த சிறிய என்னது? பெரிய என்னது? 7. 1 7 7 35. இப்ப பி வந்து 25 நாள்ல பி வந்து 25 நாள்ல ஆன்சர் வந்து 25. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. The ratio between 9 months and 1 year. சரியா? 9 months and 1 year ரேஷியோ தானே. பாருங்க 9 மாசத்துக்கு 9 12. 1 இயருக்கு எத்தனை 12? 12 கரெக்டா? இயருக்கு 12 வேண்டாம், இப்படி போடுவோம், மந்த்ஸா மாத்திடுவோம். ஒரு 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் 9 மாசம்னா 9, 1 வருஷத்துக்குன்னா 12 மாசம் தானே, இப்படி போட்டுக்குவோம். இப்போ ஈஸியா இருக்கும். இந்த 3ஆல் வகுத்தா எவ்வளவு போறோம்? 3 9 4 12. சரியா? 3ஆல் வகுத்தா இந்த 3ஆல் வகுத்தா 3 4 கிடைச்சிடும். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க. ஒரு வேலையை 150 ஆட்கள் 2 நாட்களில் முடித்து விடுகிறார்கள். 120 ஆட்கள் அந்த வேலையை செய்தால் பாருங்க, ஆட்கள் நம்ம போட்டுக்கணும், நாட்களும் போட்டுக்கணும். 2 காலம். முதல் வந்து 150 பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 12 நாள்ல முடிக்கிறாங்க. இதே வந்து ஆட்கள் எண்ணிக்கை குறையுது. இப்ப 120 பேர் செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆட்கள் குறைந்தால் நாட்கள் கூடும். ஒன்றுக்கொன்று எதிர் விகிதம். சரியா? கூடும்னா என்ன செய்யணும்? நம்ம கூடும்னு பேசினா பெரிய எண் பை சிறிய எண், சிறிய எண். இதா இப்போ 30ஆல் வகுத்தோம்னா 4 30, 5 30, ஒரு நாள் 4 1 12. அப்ப 15 நாள்ல வேலை. ஆன்சர் ஏ. 15 நாள்ல வேலை. அடுத்தது பாருங்க. ஒரு தொட்டியை ஒரு குழாய் 20 நிமிடங்களில் நிரப்பும், மற்றொரு குழாய் 60 நிமிடங்களில் நிரப்பும். 2 குழாய்களும் திறந்து 10 நிமிடம் கழித்து முதல் குழாய் மூடப்படுகிறது. 2வது குழாய் தொட்டியை நிரப்ப எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படி. சரியா? இப்ப முதல் குழாய் பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல. அப்ப 1 நிமிடத்தில் முதல் குழாய் பாத்தீங்கன்னா 20ல் 1 பங்கு நிரப்பும். 2வது குழாய் மூலமாக 2வது குழாய் வந்து 60 நிமிஷத்துல நிரப்புனா 1 நிமிடத்தில் 60ல் 1 பங்கு நிரப்பும். 60ல் 1 பங்கு நிரப்பும். இப்ப 2 குழாயுமே 10 நிமிஷம் திறக்கணும். 10 நிமிஷம் திறக்கணும்னா என்ன அர்த்தம்னா முதல் 1 நிமிஷத்துக்கு ரெண்டுமே சேர்ந்து எவ்வளவு பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப 1/20 பிளஸ் 1/60. இது 1 மினிட்ல ரெண்டுமே சேர்ந்து. சரியா? அப்ப 60 வந்து எல்சிஎம். எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் பேசியிருக்கோம். 60ல் எத்தனை 20? 3. 60ல் எத்தனை 60? 1. அப்ப 4/60 1/15. அப்ப 1 நிமிஷத்துல 15ல் 1 பங்கு நிரப்புது. அப்ப 10 நிமிஷத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ்ல. அப்ப 1/15 10 நிமிஷத்துல 2 10 3 15. அப்ப 3ல் 2 பங்கு நிறைஞ்சிரும். முதல் 10 நிமிஷத்துல 3ல் 2 பங்கு நிறைஞ்சிரும்.
மொத்தமா தொட்டி வந்து 3 பங்கு இருக்கு, அதுல 2 பங்கு நிறைஞ்சிருது 10 நிமிஷத்துல. அப்ப மீதி பங்கு எவ்வளவு இருக்குன்னா ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 3ல ஒரு பங்கு தான் இருக்கும். இப்ப இந்த 3ல ஒரு பங்கு ரெண்டாவது குழாய். இப்ப ரெண்டாவது குழாய் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது குழாய் தான் சொல்லியிருக்காங்க மூடப்படும். இரண்டாவது குழாய் சரி, இரண்டாவது குழாய் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னா 60ல ஒரு பங்கு தான். அப்ப மீதம் வந்து 1/3 1/60. அப்ப 1/3 60/1. அப்ப எவ்வளவு ஆகுது? 20 மினிட்ஸ்ல நிரப்பிடும். சரியா? ஆன்சர் ஏ, 20 மினிட்ஸ்ல நிரப்பிடும். புரியுதா? இருக்கா? அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு விகிதம். எக்ஸிஸ்ட் கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும். கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தணும். 6 7/3 7/3. இந்த டபுள் கோலன் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். 21. அப்ப கடை உறுப்புகளின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலன். கடை உறுப்புகள் பாத்தீங்கன்னா 50 × x, நடு உறுப்புகள் பாத்தீங்கன்னா 7/3 × 21. 4 3 3 7 3 21. அப்ப 50x = 49. அப்ப x = 49/50 = 49/50. சரியா? ஆன்சர் சி. ஆன்சர் சி. ஈஸியா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே ஸ்பீடு பாத்தீங்கன்னா 5:4:6. 3 காரங்களின் வேகங்களின் விகிதம். இவற்றின் 3 காரங்களின் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, வேகத்துக்கும் நேரத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் விகித தொடர்பு. Speed is always inversely proportional to the time taken. சரியா? அப்ப நேரத்துக்கு எப்படி பண்ணணும்னா 1/5 1/4 1/6. ஏன்னா இதோடைய 5ங்கிறதுக்கு நேர விகிதம் வந்து 1/5. சரியா? இப்ப இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 5 இது வந்து எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர். 6 எடுத்துவோம். 6 எடுத்தா வகுக்க முடியாது. 6 வந்து 5 பங்கா மாத்துங்க. 30. 30ல 4 வகுப்படாது. 10 பங்கா மாத்துங்க. 60. 60ல வகுப்படும். அப்ப எல்சிஎம் வந்து 60. 60ல எத்தனை 5 இருக்கு? 12 5. சரியா? 60ல எத்தனை 5? 12. 60ல எத்தனை 4 இருக்கு? 15. 60ல எத்தனை 6 இருக்கு? 10. அவ்வளவுதான். ஸோ 12:15:10. 12:15:10. சரியா? ஆன்சர் டி. ஆன்சர் டி. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க, அடுத்த கேள்வி. 2 நபர்களின் வார வருமானம். பாருங்க, வாரம் சொல்லியிருக்காங்க. 7:3. இது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி எழுதிக்குவோம். வார வருமானம் இன்கம் பாத்தீங்கன்னா 2 பேரோடது 7:3 இன்கம். சரியா? அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா செலவினம் வந்து 5:3. எக்ஸ்பென்சர் வந்து 3 5:2 2. இருவரும் வந்து மாசத்துக்கு 300 ரூபாய் சேர்க்கிறாங்க. வாரத்துக்கா மாசத்துக்கா? வாரம். வாரத்துக்கு 300 ரூபாய் சேர்க்கிறாங்க. அப்ப எக்ஸ்ங்கிறது 300ன்னு வச்சுக்கோ. சரியா? இது ஒரு ஃபார்முலா இருக்கு. முதல் நபரின் வருமானம் என்ன? முதல் நபர்னா என்ன? இது பாத்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் ஏ, இது ஸ்மால் பி, இது ஸ்மால் சி, இது ஸ்மால் டி, இது எக்ஸ். சரியா? அப்ப முதல் நபரின் வருமானம் இன்கம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் என்னன்னா எக்ஸ் ஸ்மால் ஏ டி மைனஸ் சி டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி. ஏடி மைனஸ் பிசி. பாருங்க, ஏடி மைனஸ் பி மைனஸ். அப்ப எக்ஸ்ங்கிறது என்னது? சேமிப்பு 300. ஏங்கிறது முதல் நபருடைய பங்கு 7. டி மைனஸ் சி 2 மைனஸ் 5. ஏடி மைனஸ் பிசி 7 2 14. பிசி 5 3 15.
சரியா? 300 இங்க வந்து எவ்வளவு? -3 வரும். சரியா? 7 3 21. 300 இன்ட்டு -21. இந்த இடத்துல 14 -1 மைனஸ் கேன்சல் ஆகி எவ்வளவு வரும்? 6300 ரூபா வரும். இந்த மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிடும். 6300 ரூபா வரும். ஸோ முதல் நபருக்கு வந்து ஆன்சர் 6300 ரூபா வருமானம். அவ்வளவுதான். இருக்கா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. 3 ஆண்கள் அல்லது 7 பெண்கள் 7 நாட்கள் ஒரு வேலையை செய்ய முடியும். எத்தனை நாட்களை? 5 ஆண்கள் மற்றும் 4 ஆண்கள். மற்றும்னு அந்த இடத்துல பிளஸ், ஆறுன்னு அந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா டார்கெட் டிவைடட் பை கிவன். டார்கெட் டிவைடட் பை கிவன் எப்ப செய்யணும்? வந்தது அல்லது வரும்போது செய்யணும். டார்கெட்னா என்னது? இதுதான் டார்கெட். டார்கெட் என்ன? 5 பேர். முதல் டேஸை போட்டுக்கோங்க. முதல் என்னது? டேஸ், 7 நாள். ஸோ ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன் பாருங்க. டேஸ் டிவைடட் பை டார்கெட் மேன் டிவைடட் பை கிவன் மேன் பிளஸ் டார்கெட் கேர்ள்ஸ் டிவைடட் பை கிவன் கேர்ள்ஸ். ஃபார்முலா. அப்ப டேஸ் என்னப்பா? இதுல 7 டிவைடட் பை டார்கெட் எவ்வளவு? 5 ஆண்கள். கிவன் எவ்வளவு? கிவன் எவ்வளவு? 3. கிவன் வந்து 3 பிளஸ் 4 பெண்கள் டார்கெட். அப்ப இங்க என்னது? 6. ஓகேவா? 6. அப்ப இந்த இடத்துல 7 டிவைடட் பை எல்சிஎம் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் 6. 6ல எத்தனை 3 இருக்கு? 2. 10 பிளஸ் 6ல 6 ஒன்று தான் 4. அப்ப 7 பை 14 பை 6. அப்ப 7 பை 1 இது தலைகீழா போட்டோம்னா 6 பை 14. ஒரு 7 7 14. ஸோ 6 பை 2 3. அப்ப 3 ஆன்சர் வருது. சரியா? அப்ப இந்த 5 ஆண்களும் 4 பெண்கள் செஞ்சா அதே வேலை செஞ்சா 3 நாள்ல முடிப்பாங்க. ஆன்சர் சி. அடுத்து போலாமா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா ஒன்று இருக்கு. சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் டிவைடட் பை n, where d is equal to x minus x bar. X bar is the mean x1 up to xn divided by n. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரியா? இப்போ இது நம்ம வந்து என்ன செய்யலாம்னா 3 கட்டமா போட்டுக்கலாம். இது x, இது d minus x bar, இது எவ்வளவு வேணா d ஸ்கொயர்டு. சரியா? ஓனா பார்த்துக்குவோம். 2 3 5 7 8. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதோட ஆவரேஜ். எக்ஸ் பார்னா ஆவரேஜ், மீன் அர்த்தம். 2 + 3 + 5 + 7 + 8 பை 5. 5 10 10 25. 25 பை 5 எவ்வளவு? எக்ஸ் பார் எவ்வளவு? 5. இப்போ எக்ஸ் 2. 2 - 5 = -3. 3 - 5 = -2. 5 - 5 = 0. 7 - 5 = 2. 8 - 5 = 3. அப்ப 3 ஸ்கொயர் பண்ண எவ்வளவு இருக்கும்? 9. இது 4 0 4 9. 13 13 26. அப்ப சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் எவ்வளவு? 26. இது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். n = 5. சரியா? இல்ல சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் சிக்மா = சமேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் வந்து 26 டிவைடட் பை 5. அப்ப அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும் அப்படின்னா 5 25 5.2. இப்ப நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா பாத்தீங்க 5க்கு ஸ்கொயர் ரூட்டா 2.236. 2.236. சரியா? இது 4ஆல பெருக்கணும். இது 4ஆல பெருக்கணும் பாருங்க. 6 24 2 3 12 14 மீதி 1. அப்ப 2 4 1 8 9 8 8.9. ஆனா இந்த இடத்துல 5.2 இருக்கு. நம்ம 5க்கு தான் எடுத்திருக்கோம். அப்ப இந்த 8.9க்கு அதிகமா இருக்கிறது இந்த நம்பர் மட்டும்தான். சரியா? அப்ப 9.12 என்பது சரியான விடை. சரியா? ரொம்ப ஈஸியா. அப்ப இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஒரு பெட்டியில் 20 குறைபாடு இல்லாத விளக்குகளும் ஒரு சில குறைபாடு உள்ள விளக்குகளும் உள்ளன. சரியா? ஒரு பெட்டியில பாத்தீங்கன்னா விளக்குகள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 20 வந்து நல்லா இருக்கு, மிச்சம் வந்து சிலது நல்லா இல்லை. அது எவ்வளவுன்னு தெரியாது. சரியா? சமவாய்ப்பு முறையெல்லாம் ஒரு தடவை ஒன்று எடுக்கலாம், அதை சரியில்லை மறுபடியும் வச்சுட்டு எடுக்குதான் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் போது ஒரு விளக்கானது குறைபாடு உடையதாக இருப்பதற்கான வாய்ப்பு 3/8. சரியா? அப்ப 3/8னா என்ன சொல்றாங்க? நான் ஏற்கனவே சரி, ஒரு ஃபிராக்ஷன்ல வந்து கீழே இருக்க நம்பர் எப்பயுமே மொத்தத்தை தான் சொல்லும் அப்படிங்கிறது தான் மெயின். இப்ப குறைபாடு இருக்குன்னா 8ல 3 குறைபாடு இருக்கு, அப்ப மிச்சம் எவ்வளவு நல்லா இருக்கு? நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப 8 தான் மொத்தம்னு அர்த்தம். 8 தான் மொத்தம்னு அர்த்தம். ரைட். எனக்கு குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கறாங்க. சரியா? குறைபாடுடைய விளக்குகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. இப்ப மொத்தம் வந்து 8ன்னு தெரிஞ்சிச்சு. சரியா? குறைபாடு வந்து 3 பங்கு. இது எதை 3ஆல வகுக்கலாம்? எக்ஸாக்டா பாருங்க. 3ஆல 14 வகுப்படுமா? வகுப்படாது. 10 வகுப்படுமா? வகுப்படாது. சரியா? இப்ப இந்த 2 தான் இருக்கு. இப்ப இந்த 3 வந்து குறைபாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 3ஆ இப்ப நான் 12ன்னு எடுத்துக்கிறேன். குறைபாடு எவ்வளவு? 12 எடுத்துக்கேன். நல்லது வந்து 20. கரெக்டா? இப்ப 32. டோட்டல் வந்து அந்த பெட்டியில 32 இருக்கு. அதுதான் 8 பங்கு. 8 பங்கு 32னா ஒரு பங்கு எவ்வளவு? 4. ஒரு பங்கு எவ்வளவு? 4. அப்ப 3 பங்கு எவ்வளவுப்பா? 2. 3 பங்கு 12. கரெக்டா இருக்கா? 3 பங்கு 12. 3 பங்கு குறைபாடா இருக்கு. கரெக்ட் தானே? அப்ப 12 என்பது சரியான விடை. 12 என்பது சரியான விடை. அப்ப என்ன செய்யணும்? இந்த பின்னம்ங்கிறதுல என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். 8ங்கிறது எதை சொல்லுது, 3ங்கிறது எதை சொல்லுது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சா போதுமானது. ஈஸி தானே? ஆன்சர் இங்க பாருங்க. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கும் போது அது ஒரு ராஜா அல்லது ராணி கிடைப்பதற்கான நிகழ்வு. இப்போ ஒரு சீட்டுக்கட்டுல பாத்தீங்கன்னா 52, அதாவது ஜோக்கரை தவிர 2 ஜோக்கர் எடுத்து போட்டுருவாங்க. 52 சீட் இருக்கு. சரியா? இதுல எத்தனை ராஜா இருப்பாரு? 4 ராஜா இருப்பாரு, 4 குயின் இருக்கு, 4 ராணி. சரியா? ஸ்பேடு, ஃப்ளவர், ஆட்டின், அப்புறம் என்ன இருக்கு? டைமண்ட். இந்த 4மே. சரியா? 4 ராஜா 4 குயின். அப்ப 52ல இப்ப ராஜா கிடைப்பதற்கானது 4/52. 52 சீட்ல 4 ராஜா இருக்கு. இந்த இடத்துல அல்லதுன்னா பிளஸ்ன்னு போடணும். அதே மாதிரி 4 ராணி 52. அப்ப 1/13. இந்த இடத்துல 1/13. இப்ப என்னது? 2/13. 2/13. ஆன்சர் ஏ. 2/13ங்கிறது சரியான விடை. அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் எடை சராசரி 60. சராசரி என்னென்ன கூடுதலை மாத்தணும். இப்ப 4 நபர் இருக்காங்க, சராசரி 60. இப்ப 4 × 60 இப்ப 240 கிலோ மொத்த 4 பேருடைய எடை. சரியா? அவர்களின் மூவரின் எடைகள் 56, 68, 72. இதை கூட்டணும். 56, 68, 72. பாருங்க. 10, 16, 1, 6, 12, 19, 196. சரியா? அப்ப 196 கழிங்க. 3 நபர்கள், 3 persons. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு 4 இருக்கு, 44. அப்ப 4வது நபருடைய 4th பர்சனுடைய நம்பர் இது வந்து எடை வந்து எவ்வளவு இருக்கும்? 44 kg. இப்ப ஆன்சர் ஏ. ஆன்சர் புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா 11, 15, 17, x+1, 19, x-2 என்ற தரவுகளின் சராசரி 14. சராசரின்னா என்னது? அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை டிவைட் பை அதாவது உறுப்புகளின் கூடுதல் டிவைட் பை உறுப்புகளின் எண்ணிக்கை. சரியா? இப்ப பாருங்க. 11 பிளஸ் 15 பிளஸ் 17 பிளஸ் x+1 பிளஸ் 19 பிளஸ் x-2 பிளஸ் 3 டிவைடட் பை எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 ஈக்குவல் டு 14ன்னு கொடுத்துட்டான். 14ன்னு கொடுத்துட்டான். இப்ப பாருங்க.
26. 11 + 15 26. 26 + ஒரு 17 எவ்வளவு? 3 1 43. 43 43 1 44. 1 44. 44 + ஒரு 19. 19 எவ்வளவு? 3. 13 மீதி 1 6. 63. 63 + 1 + 3 66. மொத்தம் 66 இருக்கு. 66ல -2 போனா எவ்வளவு? 64. -2 64. கரெக்டா? 64. இப்ப 64 சரியா? 64 இந்த இடத்துல x, இங்க ஒரு x. 2x + 64 / 7 = 14. இப்ப இந்த 7ஐயும் இதை நம்ம வந்து பெருக்கினா எவ்வளவு வரும்? 14 7 7 28 2 98 98. அப்ப 2x = 98 - 64. 64 பண்ணா எவ்வளவு? 4 3 34. அப்ப 2x = 34. சரியா? x = 17. x = 17. So ஆன்சர் A 17 தான் ஆன்சர். x மதிப்பு காண்கன்னு சொல்லிருக்காங்க 17. புரியுதா? இப்போ பாருங்க, ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் 3 × 30, 3 × 60, 3 × 90. இப்போ சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பருக்கு சராசரி. சரியா? சராசரி அப்படின்னா என்னன்னா 3 மடங்குகளா இருக்கு. சராசரினா எப்பயுமே பாத்தீங்கன்னா உறுப்புகளின் கூடுதல் / உறுப்புகளின் எண்ணிக்கை. மொத்தம் 3 உறுப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா 3 × 30 + 3 × 6 + 3 × 9. சராசரினா 3ஆல வகுக்கணும்ல, சராசரி. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 3 வெளியே எடுத்துட்டா 3 × 1 3 × 29 3 × 59 + 3 × 89 / 3. இப்ப இந்த கீழே 3 இருக்கு. இந்த 3 இந்த 3 கேன்சல் பண்ணா நமக்கு 3 × 29 + 3 × 59 + 3 × 89 தான் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. சரியா? இப்போ இந்த ஆன்சர் B. ஆன்சர் B. So next question. பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 5 எண்களின் சராசரி 25. அப்ப 5 எண்கள் சராசரியை கூடுதலா மாத்தா 5 × 25 எவ்வளவு? 125. அவற்றிலிருந்து ஒரு எண்ணை நீக்கினால் அப்ப 4 5 நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் நீக்கிறோம் 4. சரியா? மாறாமல் ஆவரேஜ் வந்து மாறாம இருக்கு. மாறாம. அப்ப என்ன அர்த்தம்? அதாவது 5 ஒரு பங்கு 25 5 பங்கு. அப்ப 4 பங்குக்கு எவ்வளவுப்பா? 4 பங்குக்கு 25 எவ்வளவு ஆச்சு? 100. சரியா? அப்ப ஒரு பங்கு நீக்கலாம். அப்ப ஆன்சர் 25. நம்பர் 25. சரிதானே? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இது ஃபிபனோசி நம்பர் என்ன அப்படின்னா 1 முதல் நம்பர் 1 2 இந்த 2 நம்பரையும் கூட்டினா 2 இந்த நம்பரை கூட்டினா 3 5 8 13 21. சரியா? அப்புறம் 21 பிளஸ் இது ஒரு 4 34. அப்புறம் 55. சரியா? இது முதல் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நம்பர் ஆயிடுச்சு. ரைட். அப்புறம் 55 34 எவ்வளவு ஆச்சு? 9 89 89 தானே? 89 89 55 89 55 14 1 14 116 144. 144 பிளஸ் ஒரு 89 ஆச்சு. இப்போ 13 1 13 மீதி 1 239 233. 233 ஒரு 44 144 7 7 3 377 377 ஒரு 233 10 11 6 610. 10 நம்பர் 11 12 13 14 15 நம்பர் வந்திருக்கு.
610 610 ஒரு 377 7 8 9 987. இப்போ என்ன கேட்டிருக்காங்க இதுல 1 2 4 5 6 7 10 11 12 13 14 15 16. சரி, 18ஆம் நம்பருக்கும் 17ஆம் நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து மறுபடியும் கண்டுபிடிக்கணும். இப்போ 610 போடுங்க, 7 9 எவ்வளவு 15 1500. இப்போ நம்ம வந்து இங்க 0ன்னு வந்துச்சு தான் வரும், ஏன்னா இந்த ரெண்டையும் கூட்டம் வரும். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. அப்ப இது 18ஆம் நம்பரு, இது 17ஆம் நம்பர். பாருங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. கரெக்டா? அவ்வளவுதான். 1597 மைனஸ் 987 0 1 கரெக்டா? 610 987 800 987 9 18வது மற்றும் 17வது வித்தியாசம். 0 எடுக்கக்கூடாது. ஒரு நம்பர் 0 சேர்க்காம போட்டோம்னா நீங்க மறுபடியும் 987 போடணும். இப்போ 14 1 10 18 18 மீதி 1 10 15. ஸோ 2584 மைனஸ் 1500. அப்போ 14னா 7, 17னா 8 9 987. சரியா? அப்போ 0 நம்ம சேர்க்கக்கூடாது. சேர்க்காம இருந்தா இது வந்து நமக்கு வந்து 17வது 18வது வந்து இந்த நம்பர் 18. அப்போ நமக்கு ஆன்சர் 987. ஆன்சர் 987. The product of two largest number is 34,560. 2 பெருக்கல் பலன் 2 34,560. எல்சிஎம் வந்து 60 மடங்கு ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப்னா பொதுவான நம்பர்னு தெரியும். ஹெச்சிஎஃப் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ எல்சிஎம் எவ்வளோ ஆகும், 60 மடங்குன்னு சொல்லிட்டு 60 × எக்ஸ். அப்போ 2 நம்பர் நம்ம ஃபார்முலா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர். செகண்ட் நம்பர் இது எவ்வளோப்பா, எல்சிஎம் இன்ட்டு ஃபார்முலா. இப்போ 2 லார்ஜஸ்ட் நம்பரோட பெருக்கல் பலன், இந்த 2 நம்பரோட பெருக்கல் 34,560ன்னு கொடுக்கலாம். இப்போ எல்சிஎம் எவ்வளவு 60x, ஹெச்சிஎஃப் எவ்வளவு எக்ஸ் பிளஸ் 60x² சீக்வல். இந்த நம்பர் வந்து 34,560. ஓகேவா? இப்போ அந்த 0 0 கேன்சல். 6ஆல் வகுத்தா 5×30 மீதி 4 45 7×42 3 36 36 500. அப்போ x² வந்து 576 அப்படின்னா எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576 24. ஏன்னா 25 25 625 24² வந்து 576. அப்போ எக்ஸின் மதிப்பு 24. சரியா? எக்ஸின் மதிப்பு 24னா என்னது, ஹெச்சிஎஃப் வந்து 24ன்னு அர்த்தம். இது வந்து 60 × 24ன்னு அர்த்தம். என்ன கேட்குறான், வித்தியாசம் கேட்குறான். மீபேவா மற்றும் மீபாவா உள்ள வித்தியாசம். இதை பெருக்கி எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்க்கணும். அவ்வளோ பாருங்க. 24 6ஆல் பெருக்குன்னா எவ்வளோ வரும், 6 24 2 12 14 6 22 12 14 1440. சரியா? மைனஸ் 24 மைனஸ் 10ல் 6 1 14. ஆன்சர் கே 14 16. சரியா? வித்தியாசம். சரியா? ரைட். அடுத்து போலாமா? இப்போ ஒரு மீச்சிறு எண்ணுடன் ஒன்றை கூட்ட 12 18 20 24 32 மீதியின்றி வகுப்படுது. அத்தகைய மீச்சிறு எண் என்னன்னு கேட்குறாங்க. முதல் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தா பாருங்க, 12 18 24 32. சரியா? முதல் 2ஆல் பண்ணுங்க. 6 2 12 22 18 12 24 16 2
அதுக்கப்புறம் 3ஆல் பாருங்க, 3 9, 4 3 12, 16 6 அப்படியே வரும். அப்புறம் 2ஆல் பாருங்க, 3 3 2 4 8 2 16. அப்புறம் 3ஆல் பாருங்க, 1 1 2. அதுக்கப்புறம் 2ஆல் பாருங்க, 4 2 2 4 2. அடுத்து 2ஆல் பாருங்க. அப்ப 2 அடுக்கு எவ்வளவு? 1 2 3 4 5. 2 அடுக்கு 5. 3 அடுக்கு எவ்வளவு? 1 2 2. அவ்வளவு. 3 அடுக்கு 2. 2 அடுக்கு 5 32. இது 9. 9 18. இது 1. 3 27 28 288. இங்க ஒன்றை கூட்ட அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒன்றை கழிக்கணும். ஒன்றை கூட்டனா ஒன்றை கழிக்கணும். ஒன்றை கழிக்க மீதியின்றி அப்படின்னா ஒன்றை கூட்டனா ஒன்றை கழிக்கணும். அப்படியே ஆப்போசிட் -1. அப்ப 280. கரெக்டா? 287. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் போலாமா? What is the largest 4-digit number which is divisible by 15, 25, 48 and 75? இப்ப இந்த லார்ஜஸ்ட் டிஜிட் நம்பர் நம்ம எல்சிஎம் பாருங்களேன். சின்ன நம்பர் கொடுத்து பெரிய நம்பர் கேட்டா நம்ம என்ன செய்யணும்? எல்சிஎம் தான் எடுக்கணும். 15 25 40 75. இது 5ஆல் ஊத்துருங்க. 5 15 5 25 5 40 15 5 3ஆல் ஊத்துருங்க. 1 3 3 5 3 15 5 7. மறுபடியும் 5ஆல் ஊத்துருங்க. 4 5 4 5 மறுபடியும் 2ஆல் ஊத்தா இங்க 4. மறுபடியும் 2ஆல் ஊத்தா இங்க 2. 2 எத்தனை தடவை இருக்கு? 1. இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்த நம்பரை வந்து பாத்தீங்கன்னா 5 அடுக்கு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. அடுக்கு 2. 3 அடுக்கு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. 2 அடுக்கு எவ்வளவு இருக்கு? 1 2 3 அடுக்கு 3. அப்ப என்ன? 25 3 ஒரு 2 8. சரியா? 25 8 எவ்வளவுப்பா? 200. 4 25 100னா 8 25 200. 4 25 சரியா? இப்ப 200 × 3 600 தான் வருது. 600 தான் வருது. 600. இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா 600 எதால கரெக்டா வகுப்படும் அப்படிங்கிறது பார்க்கணும். 600 இந்த 4 நம்பரால எக்ஸாக்டா எது வகுப்படும் அப்படின்னா இந்த 3000 வகுப்படும். இது வகுப்படாது. மீதி வரும் 600. இதுவும் வகுப்படாது. அப்ப இந்த 2 நம்பர் வராது. நம்பர் ஆன்சர் 600 வகுப்படுமா? வகுப்படாதுல்ல எக்ஸாக்டா. இப்போ இந்த 2 நம்பர்ல எது சார் அப்படின்னா நமக்கு வந்து மிகப்பெரியன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மிகப்பெரியனா கடைசியில இந்த 4 இலக்க எண்கள்ல நான் 9 முதல் வந்து நான் இந்த கடைசி டிஜிட் வந்து 9ல தான் இருக்கும். அப்ப இது 3 இருக்குமா? வாய்ப்பு இல்லை. அப்ப எக்ஸாக்டா வர்றது 9600. சரியா? ஷார்ட்கட்டா சொல்லிடு. புரியுதா? ஏன்னா இது இருக்க வாய்ப்பு இல்லை. இது எக்ஸாக்டா 600 வகுப்படும். ஆனா நமக்கு 4 இலக்கங்களின் மிகப்பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் 9000 சொல்ற கரெக்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து 600 வகுப்படாது. மீதி வரும். சரிதானே? அவ்வளவுதான். ஷார்ட்கட். எண்களின் கூடுதல் 528, அவற்றின் மீப்பேவா 33. இந்த 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய ஜோடிகள் வந்தா நம்ம என்ன செய்யணும்? O பிரைம் நம்பர். ஜோடி வந்தா என்ன செய்யணும்? O பிரைம் கண்டுபிடிக்கணும். O பிரைம் என்னன்னா HCF ஆஃப் x, y. ஒரு ஜோடி ஒரு சார்பகா எண்கள் சொல்லுவாங்க. ஜோடினா சார்பகா எண்கள். மீப்பேவா வந்து 2 எண்கள் மீப்பேவா 1 தவிர வேற எதுவுமே இல்லைன்னா அது சார்பகா எண்கள். அப்ப HCF வந்து 33 சொல்றாங்க. HCF வந்து இந்த இடத்துல 33 சொல்றாங்க. அப்ப 2 எண்கள் வந்து x yன்னு எடுக்கக்கூடாது. 33x 33y எடுக்கணும். இதான் 2 எண்கள். அப்ப 2 எண்களின் கூடுதல் பாத்தீங்கன்னா 33x + 33y = 500 இருக்காங்க. சரியா? 33 காமனா வெளியே எடுத்தா x + y 528. சரியா? அப்ப x + y எப்படி வரும் அப்படின்னா 528 / 33. 11 ஊத்துனா 3 13 4 11 44 மீதி 8 8. அப்ப 1 3 3 16 3 48. அப்ப 16. அப்ப 2 நம்பரை கூட்டினா நமக்கு வந்து எவ்வளவு வரணும்? 16ன்னு வரணும். இப்ப பேர் எப்படி இருக்கலாம்? 1, 15 2, 14 3,
13, 4, 12, 5, 11, 6, 10, 7, 9, 8, 8. இதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே 9 வந்துச்சா, இங்கே 7 வந்துடும். 7, 9 இருக்கு ஏற்கனவே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்களேன். இப்போ 2, 14 வந்து 2ஆலையும் வகுக்கலாம், 2, 14 வந்து 1ஆலையும் வகுக்கலாம். வகுக்கலாமா? அப்போ இது வந்து சார்பகா எண் அல்ல. ஏன்னா HCF வந்து 1 வரணும். 1 தவிர வேற எந்த எண்ணாலும் வகுக்கக்கூடாது. அப்ப இந்த இரட்டைப்படை இருக்கிறது எல்லாமே சார்பகா எண் அல்ல. 4 சார்பகா எண் இல்லை, இப்ப 4 தான் இருக்கு. அப்ப 4 என்பது எது? 3, 15, 3, 13, 11, அப்புறம் 7, 9. இது HCF 1. இதோட HCF எவ்வளவு? அப்ப இந்த 4 தான் ஆன்சர் ஏ. திராட்சை கன்றுகளையும் 18 கன்றுகளையும் 12 கருப்பு கன்றுகளையும் ஒவ்வொரு விவசாயி வாங்குற அந்த கன்றுகள் தன் தோட்டத்தில் வரிசை முறையில் நடுகிறார். சரியா? ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே மாதிரியான கன்றுகளை நடுகிறார் எனில் குறைந்தது எத்தனை வரிசையில் நடுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறைந்தது எத்தனை வரிசையில் நடுவார்? குறைந்தது அப்படின்னா எல்சிஎம், குறைந்தபட்சம் எல்சிஎம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 24, 18 பண்ணீங்கன்னா 12 பண்ணீங்கன்னா 12 பண்ணீங்கன்னா அப்ப 2/3, 2/3, 3/2. இப்போ எத்தனை வரிசையில் நடுவார் அப்படின்னா, ஒரு வரிசையா நடும்போது அப்படின்னா இன்டர்வல் வந்து காமனா இருக்கணும். இன்டர்வல் வந்து காமனா இருக்கணும். அப்ப இந்த நம்பருக்கு காமனா நம்பர் எது? எல்சிஎம் HCF கிடைக்கும் 18, 12. இப்போ இதுக்கு எல்சிஎம் 6, 4, 24, 3, 18. இதை தவிர நீங்க இருக்க முடியாது. சரியா? இப்ப 6 வரிசையில் 6 இது பாருங்க, 1, 2, 3, 4 HCF. ஏன்னா பொதுவாக தான் கேப் இருந்து ஒரே மாதிரி இருக்கணும். குறைந்தது எத்தனை இருக்கும்? இப்ப இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா பாருங்க, 24 கன்று, 24 திராட்சை கன்று, 18 வாழைக்கன்று, 12 கன்றுகளையும் ஒரே விவசாயி வாங்குகிறார். அந்த கன்றுகளை தன் தோட்டத்தில் வரிசை முறை நடுகின்றார். ஒவ்வொரு வரிசையிலும் ஒரே மாதிரியான, இங்க பாருங்க இதான் மெயின், ஒரே மாதிரியான தானே காமன் நம்பர். அப்ப HCFன்னு வருது. எல்சிஎம் வந்து பண்ணக்கூடாது, HCF பண்ணணும். மட்டும் நடுகின்றார் எனில் அவர் குறைந்த எத்தனை வரிசையில் நடுவார்? பாருங்க, ஒரு கேப் இருக்கும், 1, 2, 3. கரெக்டா? சோ ஆன்சர் நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க, பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல் கோவையில் மீபேவா மற்றும் மீச்சிமா முறையே. மீபேவா HCF வந்து என்ன சொல்றாங்க? x+1 அப்படின்னு சொல்றாங்க. மீச்சிமா பாத்தீங்கன்னா எல்சிஎம் x⁵ மைனஸ் 1⁵. ஒரு பல்லுறுப்புக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இதை நம்ம வந்து பிரிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்? x⁵, x⁵ நீங்க கொடுத்துருக்காங்க, தமிழ்ல x⁵ கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல நம்ம எடுத்துக்கோம் x⁵. சரியா? அதான் மைனா. இங்க வந்து தமிழ்ல x⁵ கொடுத்தா தவறு. சரியா? அப்ப அந்த x⁵ மைனஸ் 1⁵ எழுதிக்கணும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா x⁵3² மைனஸ் 1⁵3² பிரிச்சுக்கணும். அதாவது ஏங்கிறது x3, ஏங்கிறது x3, bங்கிறது 1³
பிங்கிறது 1 கியூப். அப்ப இங்க என்ன ஆகும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரா மாறிடும். ஃபார்முலா தெரியும், a பிளஸ் b a மைனஸ் b. இப்போ ஏன்னு நம்ம என்ன வச்சிருக்கோம்? எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப் பிளஸ் 1 எக்ஸ் கியூப் மைனஸ் 1. இப்போ இதுல எக்ஸ் பிளஸ் 1ன்னு இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1. இப்ப ஒரு பல்லுறுப்புக்கோணது எக்ஸ் கியூப் அப்படின்னு இருந்தா மற்றொரு பல்லுறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி. ஒரு பல்லுறுப்புக்கோணம் இங்க என்ன இருக்கு? எக்ஸ் கியூப் இருக்கா? மிச்சம் என்னதுல இருக்கு? எக்ஸ் கியூப் மைனஸ் 1. சரியா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1. சரியா? ஃபைன் அதர். இப்ப இது ஒண்ணு நமக்கு வேணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிறது என்னது? எக்ஸ் பிளஸ் 1ன்னு இருக்கு. அப்ப இதே எழுதணும். அப்ப எக்ஸ் மைனஸ் கியூப் 1 எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் நமக்கு ஆன்சர் ஆகும். அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் என்னது? பி. ஆன்சர் தட்ஸ் ஆல். புரியுதா? அடுத்து போலாமா? பண்ணிருக்கோமா? ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்னா என்னது? பவர் வந்து என்ன செய்யணும்? லோ பவரா எடுக்கணும், காமன் நம்பரா இருக்கணும், ரெண்டுமே வச்சுக்கணும். அதாவது காமன் நம்பர் அண்ட் பவர் வந்து லோவா இருக்கணும், லோ பவரா இருக்கணும். இது ஹோம்ஒர்க்ல நீங்க பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா? The LCM of two co-prime number is 505, 5005. One of the number is 65. Then find the other numbers. அப்படின்னு சொல்லி சார் பகா எண்களின் மீச்சமா 505, 5005. ஒரு நம்பர் இது. இது சார் பகா எண்கள். இது சார் பகா எண்கள்னா ஹெச்எஃப். சரியா? இப்போ இந்த 65ஓட இந்த கீழே இருக்க எந்த நம்பரை பெருக்குனா நமக்கு 5005 வரும்னு பார்க்கணும். இவ்வளவுதான். சரியா? இப்ப நம்ம வந்து பாருங்க, கடைசி நம்பர் பாருங்க, 25 45, 8 40, 0 தானே வரும். இது 6 30, இதுவும் வராது. சரியா? இப்ப 7 77 இருக்குன்னு 77 போட்டுக்குவோம். 7 35, 3 6 42, 45, 45, 5 5 30, 4. இது வருமா? வராது. அப்ப இதுவும் வராது. அப்ப இந்த ஆன்சர் ஏ. என்னது? 9 65 பெருக்கும் போதுதான் நமக்கு எவ்வளவு வருது? 5005. சரியா? அப்ப ஆன்சர் 99. ஆமா, சாரி, மாத்திடலாமா? சரி பாருங்க, நம்ம வந்து இதுல 99 சொன்னோம். 99 கிடையாது, நம்ம 77ஆல பெருக்கினாலே வந்துடும். 77ஆல பெருக்கினாலே 5005 வந்துடும். நம்ம தவறுதலா சொல்லிட்டோம். இது வந்து 99 கிடையாது, 77. சரியா? ஸோ இந்த நம்பரோட, இந்த 65ஓட நம்ம இந்த 77 பெருக்கும் போது 5005 வந்துருச்சு. இவ்வளவுதான். ஸோ 99ஓட பெருக்கும் இதோட அதிகமா வரும், 6000 சில்லறை வரும். அதனால அது வேண்டாம். ஓகேவா? ஸோ 77ங்கிறது புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? பாருங்க, ஒரு நூலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வருபவர்களின் சராசரி வந்து 510. ஞாயிற்றுக்கிழமை வரும். மற்ற நாட்களில் வருபவர்களின் சராசரி 240. சரியா? 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில், 30 நாள் இருக்கு கொண்ட மாதத்தில் நூலகத்தில் வருபவர்களின் சராசரி என்ன? அந்த மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. பாருங்க, முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைனா 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை +7 ஆட் பண்ணும். 8ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை +7, 15ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சரியா? +7, 22ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் 29ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 5 ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த மாசத்துல. இது ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் சராசரி என்னது? 5 இன்டூ பிளஸ் எத்தனை நாள் இருக்கு? 30 நாள் 5 நாள் போனா 25 நாள் இருக்கு. 25 இன்ட்டு 240 டிவைடட் பை 30. 5 இன்ட்டு எவ்வளவு? 2500, 2550, 2550 பிளஸ் 24 5 எவ்வளோப்பா? 15 250, 500, 4 4 25 100, 6000 வருமா? பாருங்க, 25 24 100 100 006. அப்ப ஒரு 0 6000.
6000. அப்ப 8550 டிவைட் பை 30. ஒரு 0 கேன்சல். 23 6, இது 2, 25, 25 8 24, இது 1, 5 15. 285. ஆன்சர் டி. ஸோ சராசரி வந்து 285. புரியுதா? அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான். ஸோ இன்றைக்கு வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பு நம்ம பார்க்கலாம்.